இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக முபாரக். தலைப்புச் செய்திகள். இந்திய விமானப்படைக்கு என்ஜின் வாங்கியதில் 10,000 கோடி ரூபாய் ஊழல், சிபிஐ விசாரணை தொடங்க உள்ளதாக தகவல். விபத்திற்கு உள்ளான மலேசிய விமானத்தில் 4 பேர் போலி பாஸ்போர்ட் மூலம் பயணம் செய்தது கண்டுபிடிப்பு, விமானம் கடத்தப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை. ஜாதி மதம் கூறி வாக்கு சேகரிக்க கூடாது, தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். இந்திய விமானப்படைக்கு என்ஜின் வாங்கியதில் 10,000 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக கூறப்படும் புகார் குறித்து சிபிஐ விசாரணையை தொடங்க உள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இங்கிலாந்தை சேர்ந்த ரோல்ஸ் ராய் நிறுவனம் மத்திய அரசின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்திற்கு பல ஆண்டுகளாக விமான என்ஜின்களை விற்பனை செய்து வருகிறது. இதில் கடந்த 2007 முதல் 2011 இடையிலான காலகட்டத்தில் போர் விமானங்களுக்கான என்ஜின்களை விற்பனை செய்ய இடைத்தரகர் மூலம் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு 10,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுபற்றி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் நடத்திய விசாரணையில் லஞ்ச பணம் கைமாறியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோனி உத்தரவிட்டிருந்த நிலையில் இப்புகார் குறித்து சிபிஐ விசாரணை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வரும் 12ஆம் தேதி முதல் முதற்கட்ட விசாரணை தொடங்கும் என கூறிய சிபிஐ அதிகாரிகள் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்வது பற்றி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். விபத்திற்குள்ளான மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தில் 4 பேர் போலி பாஸ்போர்ட் மூலம் பயணித்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோலாலம்பூரிலிருந்து பீஜிங் சென்ற விமானம் மாயமானதை அடுத்து அதை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் வியட்நாமின் தேசு தீவில் இருந்து 153 மைல் தொலைவில் உள்ள தென்சீன கடலுக்குள் அந்த விமானம் விழுந்து விபத்தில் சிக்கியது தெரியவந்தது. இந்த பயங்கர விபத்தில் அந்த விமானத்தில் பயணம் செய்த 239 பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பலியானவர்களில் 5 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இந்நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் விபத்திற்குள்ளான மலேசியா விமானத்தில் 4 பேர் போலி பாஸ்போர்ட் மூலம் பயணம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே விமானம் கடத்தப்பட்டு விபத்தில் சிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. 239 பேரை பழிவாங்கிய இந்த விபத்தை ஏற்படுத்திய சதி கும்பலை தேடும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக விமானம் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்ற தகவல்கள் இல்லாத நிலையில் போலி பாஸ்போர்ட் குறித்து அந்நாட்டு அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் தங்கள் விமானம் விபத்தில் சிக்கவில்லை என்று மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் உறுதிபட தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கல்லா அருணா மேரி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்தனர். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டதால் காங்கிரஸ் மீது சீமந்த்ரா மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். மேலும் மாநில பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார். விரைவில் அவர் புதிய கட்சி தொடங்குவார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் கிரண்குமார் ரெட்டியின் சில அமைச்சர்கள் MLAக்கள் பலர் காங்கிரசிலிருந்து விலகினார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கல்லா அருணாகிரி, அவரது மகன் தொழிலதிபர் கல்லா ஜெயதேவ், விஜயவாடா MLA SA ரகுமான், தேவப்பள்ளி முன்னாள் MP தேவி செட்டி மல்லிகார்ஜுன ராவ் ஆகியோர் காங்கிரசிலிருந்து விலகி சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் தெலுங்கு தேசம் கட்சியில் சேர்ந்தனர். அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். இது தொடர்பாக விழாவில் சந்திரபாபு நாயுடு பேசுகையில் காங்கிரஸ் மீது ஆந்திர மக்கள் கோபத்தில் உள்ளதாகவும் அவர்கள் காங்கிரஸை புதைத்து காங்கிரஸ் தளம் போட்டுவிட்டார்கள் என்றும் காங்கிரஸில் 3 தலைமுறையாக இருந்தவர்கள் இன்று தமது கட்சியில் சேர்ந்து உள்ளனர், இதை வரவேற்பதாக தெரிவித்தார். இவர்கள் தவிர நெல்லூர் காங்கிரஸ் MLA குதுகலம்மா, முன்னாள் அமைச்சர்கள் வெங்கடேஷ், பிரதாப் ரெட்டி, சில்பா மோகன் ரெட்டி MLA ஆகியோரும் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ஜாதி மதம் கூறி வாக்கு சேகரிக்க கூடாது என்றும் இதுகுறித்து யாராவது பேசியிருந்தால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் என தலைமை தேர்தல் ஆணையர் வி.எஸ். சம்பத் தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் வி.எஸ். சம்பத் நேற்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் பணம் பறிமுதல் செய்யும் போது அதிகாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், பணம் கொண்டு செல்வதில் கட்டுப்பாடு என்பது அரசியல் கட்சிகளுக்கும் அவர்களிடம் பணிபுரிபவர்களுக்கும் மட்டுமே என்று தெரிவித்தார். எனவே வங்கியில் இருந்து பணம் எடுத்து சென்றால் அதற்கான உரிய ஆவணங்கள் இருக்கும்போது பணத்தை பறிமுதல் செய்யக்கூடாது என்று கூறிய அவர், தேர்தலில் பணம் பயன்படுத்துவதை தவிர்க்கவே இந்த கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க 9ஆம் தேதியான இன்று கடைசி நாளாகும் என்று குறிப்பிட்ட அவர், சட்டத்திற்கு புறம்பாக யாரும் செயல்படக்கூடாது என்றும், ஜாதி மத கூறி வாக்கு சேகரிக்க கூடாது என்றும் கூறினார். மேலும் மக்களிடையே விரோதம் ஏற்படும் வகையில் பேசக்கூடாது என்றும், அப்படி செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஜாதி மதம் குறித்து யாராவது பேசியிருந்தால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி சர்வாதிகாரி போல செயல்படுவதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தாரிக் அன்வர் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டு மக்களின் ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கும் மோடி, கட்சியில் அவரது கருத்திற்கு மாறான சிந்தனை கொண்டவர்களை கண்டு அஞ்சுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நரேந்திர மோடி சர்வாதிகாரி போல் செயல்படுவதாகவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தாரிக் அன்வர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்திற்கு 3 நாள் பயணமாக வருகை தந்த மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித், குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி மீது அவரது கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். மோடிக்கு எதிராக அவர்கள் கருத்து தெரிவித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், கட்சிக்குள்ளே அதிருப்தி ஏற்பட்டுள்ள நிலையில் நாட்டு மக்களை அவர் எவ்வாறு திருப்திப்படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சமூக வலைதளமான டுவிட்டரில் மோடிக்கு எதிரான கருத்துக்களை பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் சுஷ்மா சுவராஜ் மற்றும் எல்.கே. அத்வானி ஆகியோர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்டு இந்தியாவிற்கு கொண்டுவரப்படும் கள்ளநோட்டுகள் அதிகரித்துள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் எல்லைப் பகுதிகளில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளது. சோதனையின் போது பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்டு இந்தியாவிற்கு கடத்தப்பட்ட பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், பாகிஸ்தானில் அச்சடிக்கப்படும் கள்ள நோட்டுகள் இலங்கை, வங்காளதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட மற்ற அண்டை நாடுகள் வழியாக இந்தியாவிற்கு கடத்தப்படுவதாக தேசிய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு வெளியே கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஜனவரி வரையில் இதுபோன்று 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் 15 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் மற்றும் வெளிநாட்டு அதிகாரிகள் நடத்திய இந்த சோதனையில் 3 பாகிஸ்தானியர்கள் உள்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2012-13 ஆண்டுகளில் மட்டும் கள்ளநோட்டுகள் கடத்தல் தொடர்பாக 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 4 பாகிஸ்தானியர்கள் உள்பட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 6,35,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், வியட்நாம் மற்றும் மலேசியா வழியாகவும் இந்தியாவிற்கு கள்ளநோட்டுகள் கடத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசியதாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடி 3 முறை பெற்ற வெற்றி குறித்து விமர்சித்தார். குறிப்பாக எதிர்க்கட்சியினரை விலை கொடுத்து வாங்கியும் அவர்களை கொலை செய்தும் சட்டப்பேரவை தேர்தலில் மோடி வெற்றி பெற்றதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நடத்தை விதிகளை கெஜ்ரிவால் மீறிவிட்டதாக கூறியுள்ளது. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திய அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறிவிட்டதாகவும் பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தனது புகாரில் கெஜ்ரிவால் பேசிய ஆடியோ சீடியையும் பாரதிய ஜனதா இணைத்து கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அகமதாபாத்தில் கெஜ்ரிவால் பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு வந்த சிலர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கடற்படையின் விசாகப்பட்டினத்தில் கப்பல் கட்டும் தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியானது பாதுகாப்புத்துறை வட்டாரத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS ஹரிகாந்த் போர் கப்பலிற்கு துணையாக அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நீர்மூழ்கி கப்பல் நீர் அழுத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கப்பல் கட்டும் தளத்தில் நீராவியை வெளியேற்றும் போது இரும்பு தகடுகள் சரிந்து தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 3 படுகாயமடைந்தனர்.
காயமடைந்தவர்கள் கடற்படை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்திய கடற்படையில் சமீப காலத்தில் ஏற்பட்ட 12வது விபத்து இது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி மும்பை துறைமுகம் அருகே சிந்துரக்ஷாக் என்ற போர்க்கப்பல் மூழ்கியதில் 18 பேர் பலியாகினர். 10 நாட்களுக்கு முன்னர் சிந்துரத்னாவில் ஏற்பட்ட விபத்தில் 2 கடற்படை அதிகாரிகள் மூச்சு திணறி பலியானதும் அதன் எதிரொலியாக கடற்படை தளபதி ஜோசி பதவி விலகியதும் நினைவில் இருக்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. Satisfaction beyond the expectation. Dubai, Riyadh, Kuwait and Bangkok. கண்ணுக்குட்டி, செல்லுக்குட்டி, ஜூ 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 ஜூ. குழந்தை செல்வம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷத்தை எங்க அனுபவிக்க முடியாம போயிடுமோன்னு பயந்த காலம்லாம் இருந்தது. ஆனா நல்ல வேலையா ஹோமியோ கேர் போனோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப எங்க கூட கொஞ்சம் விளையாட எங்களுக்குன்னு ஒரு குழந்தை. ஹோமியோ கேருக்கு நன்றி. ஒரு பெண் முழுமை அடையறதே தாய்மை அடையும் போதுதான். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைய பெண்களுக்கு கிடைக்கிறதில்ல. பெண்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய குறையா இருக்கிற இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இப்போ ஒரு சந்தோஷமான தீர்வு வந்தாச்சு. உலகத்தர ஹோமியோபதி சிகிச்சையை உங்கள் அருகில் கொண்டு வந்து தரும் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். நம்பி வாருங்கள், நல நடையுங்கள். இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282277700 9282277711. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திற்கு துரோகம் இழைத்த மத்திய காங்கிரஸ் அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தமிழகம் மற்றும் புதுவையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான் தங்கத்தை ஆதரித்து ஜெயலலிதா இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நாகர்கோவில் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய ஜெயலலிதா, மாநிலத்தின் பல பிரச்சனைகளுக்கு, முக்கியமாக மீனவர்கள் பிரச்சனைக்கு மாநில அரசு தீர்வு காண முடியாது என்றும் அதற்கு மத்திய அரசுதான் தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்த அவர், ஆனால் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தனி ஈழத்திற்கு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல தீர்மானங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்றும், ஆனால் மத்திய அரசு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஜெயலலிதா சாடினார். ஊழல்கள், விலைவாசி உயர்வு போன்ற மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் காங்கிரஸ் அரசையும் அதற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் திமுகவையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூக்கி எறிய வேண்டும் என்று நாகர்கோவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மாநில அரசு மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியாது. உதாரணமாக மீனவர்கள் பிரச்சனை, அண்டை மாநில நதிநீர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு, நிலக்கரி ஒதுக்கீடு போன்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசிடம்தான் இருக்கிறது. இதனை தற்போதுள்ள காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு செய்கிறதா? நிச்சயமாக இல்லை. மாறாக தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் மத்திய காங்கிரஸ் அரசு என்ன செய்தது?
இலங்கை அரசுக்கு தேவையான ராணுவ பயிற்சி, ஆயுதங்கள் ஆகியவற்றை அளித்தது. அங்குள்ள தமிழர்கள் அழிய காரணமாக இருந்தது. இதற்கு உறுதுணையாக இருந்தது திமுக என்பதை மறந்து விடாதீர்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட தங்கள் பெயர்களை சேர்த்துக் கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட பெயர்களை சேர்ப்பதற்கும் சரிபார்ப்பதற்கும் நாடு முழுவதும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதையடுத்து இன்று நாடு முழுவதும் இச்சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. அதேபோல் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நடைபெற்றது. நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்த்தனர். என் பேர் சுனிதா, டைரக்டர்ஸ் காலனியில் இருக்கேன். ஆல்ரெடி 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் ஒன்றும் வரலன்னு திருப்பி செக் பண்ணால் இல்லை, அதில் பேரே இல்லைன்ட்டாங்க. திருப்பி நியூவாக செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திருப்பி வந்து அப்ளை பண்ணி இது பண்ணியிருக்கோம். வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மக்கள் எல்லாம் எல்லாருமே பாதிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் கிளியர் பண்ணி இது பண்ணால் நல்லாயிருக்கும். அறந்தாங்கி அருகே பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து புதுக்கோட்டை சாலையில் சுங்கத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தனியார் பேருந்தில் 2 பேர் தங்களது இடுப்பில் 10.5 கிலோ தங்கம் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களை சுங்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் கடந்த மாதம் 12ஆம் தேதி அறந்தாங்கியில் நடைபெற்ற சோதனையில் 4.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இப்பகுதியில் தொடர்ந்து தங்க கடத்தல்கள் நடைபெற்று வருவது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி வரும் 11ஆம் தேதி சிதம்பரத்திலும், 13ஆம் தேதி ஈரோடு திருப்பூரிலும், 15ஆம் தேதி தூத்துக்குடியிலும், 16ஆம் தேதி கள்ளக்குறிச்சியிலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் திருவண்ணாமலையில் 18ஆம் தேதியும், தென்காசியில் 19ஆம் தேதியும், விருதுநகர் சிவகங்கையில் 21ஆம் தேதியும் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். 23ஆம் தேதி கடலூர் விழுப்புரத்திலும், 25ஆம் தேதி திண்டுக்கல் தேனியிலும், 28ஆம் தேதி மதுரையிலும், 29ஆம் தேதி ராமநாதபுரத்திலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஜெயலலிதா வாக்கு சேகரிக்க உள்ளார். அதேபோல் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதுவையிலும், 3ஆம் தேதி நாமக்கல் மற்றும் சேலத்திலும், 5ஆம் தேதி தஞ்சை திருச்சியில் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 8ஆம் தேதி பொள்ளாச்சி கோவையிலும், 11ஆம் தேதி நெல்லையிலும், 13ஆம் தேதி கரூர் பெரம்பலூரிலும், 15ஆம் தேதி ஆரணி வேலூரிலும் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இறுதியாக கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஏப்ரல் 17ஆம் தேதியும், அரக்கோணம் திருவள்ளூரில் 19ஆம் தேதியும், சென்னை வடசென்னையில் 20ஆம் தேதியும், ஆலந்தூர் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ஏப்ரல் 21ஆம் தேதியும் முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திருவள்ளூர் அருகே அரிசி ஆலையில் கொத்தடிமைகளாக இருந்த 3 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேரை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள காரனோடை பகுதியில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலை இயங்கி வருகிறது. இங்கு சிலர் கொத்தடிமைகளாக பணியாற்றி வருவதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலான குழு மற்றும் காவல்துறையினர் அரிசி ஆலைக்கு சென்று சோதனையிட்டனர். அப்போது 3 பெண்கள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்ததை கண்டுபிடித்தனர். பின்னர் அனைவரையும் மீட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்திய பின் அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். நேற்று உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த பெண்களை மீட்டிருப்பது அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 6 நபர்கள் கூட 3 குழந்தைகள், மொத்தம் 9 நபர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிய வச்சிருக்காங்க அப்படின்றத விசாரணைகள் தெரிய வந்ததால் அவங்கள மீட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செஞ்சு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதற்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அதிகாரிகளை கண்டித்தும் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ராமநாதபுரம் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அவர்களின் நாட்டுப்படகுகள் கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ளது. தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தங்களின் வாக்காளர் அடையாள அட்டையை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் உலக மக்கள் உரிமை கவுன்சில் துவக்க விழாவில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உலக மக்கள் உரிமைகள் கவுன்சில் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் உயர்நீதிமன்ற நீதிபதி வள்ளிநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் நடந்த மருத்துவ முகாமில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கண் நோய்களுக்கு ஆலோசனை பெற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானத்தை வழங்கினர். இதில் ஏராளமான மனித உரிமை ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். இலவச மருத்துவ பரிசோதனை, சர்க்கரைவாதிக்கு ஆன சிகிச்சை முகாம் இதெல்லாம் மிக சிறப்பாக நடந்தது. நூற்றுக்கணக்கான இதில் கலந்து இதை ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மிக சிறப்பாக பண்ணலான்ற முடிவோடு இருக்கோம். புதுக்கோட்டை அருகே பெரியநாயகி கைலாசநாதர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 15க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் போச்சம்பட்டி கிராமத்தில் வருடந்தோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பெரியநாயகி கைலாசநாதர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் பல மாவட்டங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கு பீரோ, தங்க காசுகள், சைக்கிள், செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் காளைகள் முட்டியதில் 15க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் படுகாயமடைந்தனர். எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தேனியில் ரூபாய் நோட்டுகளுக்கிடையே வெற்று காகிதம் வைத்து நூதன முறையில் மோசடி செய்து தப்பிய மர்ம நபர்களை போலீசார் கைது செய்தனர். தேனியில் அன்னப்பராஜா திருமண மண்டபம் அருகே பெரியசாமி என்பவர் வசித்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி இவரிடம் திருப்பூரைச் சேர்ந்த சந்துரு என்பவர் குறைந்த வட்டிக்கு 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கி சென்றுள்ளார். பின்னர் பெரியசாமி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வட்டிக்கு கொடுத்த பணத்தில் ரூபாய் நோட்டுகளுக்கு இடையே வெற்று காகிதங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த நூதன மோசடி தொடர்பாக பெரியசாமி தேனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் நூதன மோசடியில் ஈடுபட்ட சந்துரு மற்றும் ரமேஷ் என்ற 2 நபர்களை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 21,000 ரூபாய் ரொக்க பணம், 2 சக்கர வாகனம் மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். லண்டனில் பள்ளி ஆய்வகத்தில் அணு உற்பத்தியை உருவாக்கி 13 வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளான். ஜெமி எட்வர்ட்ஸ் என்ற அந்த சிறுவன் தனது கை செலவிற்கு பெற்றோர் தரும் பணத்தை சேமித்து வைத்து சிறிய அணுகுலையை ஏற்படுத்தும் பணியில் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து முழுவீச்சாக ஈடுபட்டு வந்தான். சுமார் 6 மாத விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் பலனாக கடந்த வியாழக்கிழமை தனது பள்ளியில் உள்ள அறிவியல் ஆய்வகத்தில் 2 ஹைட்ரஜன் அணுக்களை இணைத்து வெற்றிகரமாக ஹீலியம் எனப்படும் அணுசக்தியை உற்பத்தி செய்து புதிய சாதனையை எமி எட்வர்ட்ஸ் ஏற்படுத்தியுள்ளான். இந்த எண்ணம் தோன்றியது எப்படி என்று நிருபர்களின் கேள்விக்கு பதிலளித்த அச்சிறுவன் தனது உலையில் 2 அணுக்கள் ஒன்றிணைந்து புதிய ஆற்றல் உருவான போது தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியவில்லை என்று கூறினார். இதன் மூலம் குறைந்த வயதில் அணு உற்பத்தி செய்து சாதனை படைத்த உலகின் முதல் மாணவன் என்ற பெருமை தற்போது ஜெமி எட்வர்ட்ஸை வந்து சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் துணை அதிபர் முகமது காசிம் ஃபாஹிம் மரணமடைந்தார். ஆப்கானிஸ்தான் துணை அதிபர் முகமது காசிம் பாஹிம் உடல்நலக் குறைவால் மரணமடைந்ததாக ஆப்கான் அரசு அறிவித்துள்ளது. அதிபர் ஹமீத் கர்சாய்க்கு துணையாக ஆட்சி பொறுப்பை நிர்வகித்து வந்த இவர் ராணுவ வட்டாரத்தில் செல்வாக்கு நிறைந்த நபராக கருதப்பட்டார். மார்ஷல் என்ற அடைமொழி பெயருடன் அழைக்கப்படும் முகமது காசிம் பாஹிம் 2001ஆம் ஆண்டு தலிபான்களின் ஆட்சி ஒழிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஆப்கானிஸ்தானின் முதல் துணை ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். இவரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 3 நாள் துக்கம் அனுசரிப்பதாக அறிவித்துள்ள அதிபர் மாளிகை
தேசிய கொடிகளையும் அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு உத்தரவிட்டுள்ளது. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கால்பந்து இறுதிப் போட்டியில் கேரள அணியை வீழ்த்தி அசாம் அணி கோப்பையை வென்றது. கோவை நேரு உள் விளையாட்டரங்கில் தேசிய அளவிலான மின் வாரியங்களுக்கிடையேயான கால்பந்து போட்டிகள் நடைபெற்று வந்தன. இதில் தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 15 மாநில அணிகள் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் கேரளா, அஸ்ஸாம் அணிகளுக்கிடையே நடைபெற்றது. பரபரப்பான இந்த போட்டியில் இறுதி வரை இரு அணியினரும் கோல் அடிக்காத நிலையில் பெனால்டி கிக் படி 5 வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதில் கேரள அணியை அஸ்ஸாம் அணி 5-3 என்ற கோல் கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது. மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பை, பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் வெளிநாட்டு கராத்தே நிறுவனத்தின் சார்பில் 14வது மாநில கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். பல பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற அணிகள் தேசிய அளவில் நடைபெறும் கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்தந்த வயதுக்கு ஏற்ப போட்டிகள் நடைபெற்று இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு இதை வழி நாங்கள் எங்கள் லெவலில் வந்து ஜப்பான் ரிபுக்காய் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் வந்து மே மாதம் வாக்கில் நடக்கிறதா இது பண்ணியிருக்கிறோம். அந்த போட்டிக்கு வந்து இதில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணுறோம். இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 2847 ரூபாயாகவும், ஒரு பவுனின் விலை 22,776 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 49 ரூபாய் 20 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 45,995 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் அசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 145.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2416 ரூபாய் 15 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 153.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2549 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்திய விமானப்படைக்கு என்ஜின் வாங்கியதில் 10,000 கோடி ரூபாய் ஊழல், சிபிஐ விசாரணை தொடங்க உள்ளதாக தகவல். விபத்திற்கு உள்ளான மலேசிய விமானத்தில் 4 பேர் போலி பாஸ்போர்ட் மூலம் பயணம் செய்தது கண்டுபிடிப்பு. விமானம் கடத்தப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை. ஜாதி, மதம் கூறி வாக்கு சேகரிக்க கூடாது, தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மூன் தொலைக்காட்சியின் 6:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில்.